லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அது சந்தோஷ் குழந்தை இல்லன்னு ஊரறிய உலகறிய நான் நிரூபிக்கிறேன், பாக்குறியா? சந்தோஷ், 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 கீழே வா, சீக்கிரம் கீழே வா. சந்தோஷ் வந்துடுச்சு. சந்தோஷ் வந்துட்டான். என்னாச்சு பவி? பவி என்னாச்சு? என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கு இவ்வளவு பேர் கூடி நிக்கிறாங்க? சொல்லு பவி, அமைதியாவே நின்னுட்டு இருக்க. நீ ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் பத்தி பேசுறதா வந்திருக்கேன்னு அப்படிதானே சந்தோஷ் சொன்னா? அப்புறம் ஏன் கத்துற? ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி வெயில நிக்க கூடாது. வா போலாம், வீட்டுக்கு போலாம். வா. இல்லாத, நான் இப்பவே சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, எங்க வீட்ல இருக்கிற குழந்தைய எங்க அத்தை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு அவ்வளவுதான். இந்த பிரதீபா மாதிரி இங்க ஒரு சில பேருக்கு அது யாரோட குழந்தை, எந்த பந்தமும் இல்லாம எதுக்காக எங்க அத்தை அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வளர்க்குறாங்கன்னு நிறைய சந்தேகம் இருக்கலாம். கரெக்ட். அதுக்கெல்லாம் இன்னைக்கே இங்கேயே ஒரு பதில சொல்லலான்னு இருக்கு. பவி, எங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க யாருக்கும் ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. ஆமாம் பவி, நீ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? குழந்தைய பத்தி ஒன்னும் பேச வேண்டாம். அவன் நம்ம குழந்தை. வா, வீட்டுக்கு போலாம். பவி இல்லாத, இந்த பிரதீபா இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு என்ன பார்க்கும் போதெல்லாம் இரிட்டேட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. அந்த சந்தேகத்தை போக்கிட்டா எல்லாருக்கும் தானே நல்லது. அந்த குழந்தை சந்தோஷ்க்கு பிறந்தது இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன். ஆனா நீ திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொல்லி சொல்லி மத்தவங்களை உண்மைன்னு நம்ப வைக்கிற பாரு. உனக்காகவே நான் நிரூபிக்கிறேன். இங்க பாரு, அந்த குழந்தை சந்தோஷோட குழந்தை இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன்னா நீ இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டே போயிடுறியா? சூப்பர் சூப்பர் பவி, இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ண. பட் ஷூர், நான் போயிடுறேன். பட் அதே மாதிரி இந்த குழந்தை சந்தோஷ்க்கு தான் பிறந்ததுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லாரும் மொத்தமா டோட்டல் ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்து இந்த அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிடுறீங்களா? நீ ஒத்துக்கோ பவி. எப்படியும் அபார்ட்மெண்ட்டை விட்டு போறது அந்த பிரதீபா தான். அடடா, ஆமா லட்சுமி அக்கா, உங்க குடும்பத்துக்கு பிடிச்ச சனிய இதோட ஒளிஞ்சதுன்னு ஒத்துக்கோங்க. பவி, இதுக்கு நீ ஒத்துக்கோ பவி. பாத்தியா,
இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இது ஒன்னும் ஒரு நாள்ல வராது. இப்படி கூட இருக்கிறவங்களோட நம்பிக்கைய பெறறதுக்கு நம்ம எல்லாரும் உண்மையா உழைக்கணும். ஓகே ஓகே, அப்படின்னா சவாலுக்கு ஒத்துக்கோ. சந்தோஷ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லு. அப்ப தெரியும் உண்மை என்னன்னு. ஓகே, அவ்வளவுதானே? நான் ஒத்துக்கிறேன். சந்தோஷ், நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடு. சந்தோஷ் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சந்தோஷ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த குழந்தை அவனோடது இல்லைன்னு நிரூபிப்பான். பவி, இப்ப எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்? இந்த பிரதிபா கேக்குறதால டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பியா? தேவையில்ல, அதெல்லாம் நாம ஒண்ணு நிரூபிக்க வேண்டியது இல்ல. ஆமா ஆமா பவி, பவி சொல்றத கேளு. எதுக்கு இவங்களுக்காக போய் நாம அந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்? நம்ம அதெல்லாம் எடுக்கணும்னு தேவையே இல்லையே. நீங்க அவசரப்படுற எதுக்கு? இதெல்லாம் தேவையே இல்ல. ஆமா பவி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? போதும். இத சொல்லி சொல்லி எனக்கு முடியல. இந்த முடிவு எடுத்ததுதான். இந்த விஷயத்தை இதோட ஒரு முடிவுக்கு கொண்டு வர எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. எல்லாரும் பாத்தீங்கல்ல, அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷ் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதை விட பல மடங்கு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு நம்ம குட்டிய போய் டெஸ்ட் எடுக்க சொல்றியா? இவ சொல்றதுனாலயா? அதெல்லாம் ஒண்ணும் நல்லா இல்ல பவி, ஒண்ணும் தேவையில்லை. அத்தை, இதுல அவமானப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அத்தை. இதுல அவமானப்பட போறது இந்த பிரதிபா தான். சந்தோஷ் இந்த டெஸ்ட எனக்காக எடுப்பான். சூப்பர் பவி, ஐ லைக் யூ கான்ஃபிடன்ஸ். பட் பாவம், நீ உன்னோட கான்ஃபிடன்ஸ் எப்படி காலி ஆகுதுன்னு மட்டும் பாரு. அப்புறம் பை தி வே லக்ஷ்மி, நீங்க அபார்ட்மெண்ட் காலி பண்ண இப்பவே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? See you. பவி, என்ன பவி நீ? இவ இதுக்கு தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தணும்னு உன்னை டெம்ப் பண்ணிருக்கா. நீ அதை புரிஞ்சுக்காம டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு எதுக்கு பவி? சந்தோஷ், இது அவ பண்ண பிளானாவே இருக்கட்டுமே. ஆனா இது மூலமா கண்டிப்பா எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப நாளா இதையே எல்லாரும் சொல்லி சொல்லி என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இப்பவாது இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கட்டும். இது பாரு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ தைரியமா இரு. வா போலாம். இல்ல பவி. வா, வாங்க அத்தை, வாங்க. ஐயோ, என்ன சார் இது? பவி அவசரப்பட்டு இப்படி குட்டியை மாட்டி விட்டுட்டாளே. நாளைக்கு குழந்தை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய அவமானம் ஆயிடுமே சார். லக்ஷ்மி, இந்த பிரதிபா தனக்கு தெரிஞ்ச உண்மை மத்தவங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறான். அதுக்கு பவியோட எமோஷன்ஸை தூண்டி விட்டு காரியத்தை சாதிக்க பார்க்கறான். எப்படியோ பிரச்சனை சபைக்கு வந்துருச்சு. இதை இப்ப பேசி மாத்த முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. இதுல எதுவும் சிக்கல் வராம நான் பாத்துக்கிறேன். எனக்கு பயமா இருக்குது சார்.
பயப்படாதீங்க லட்சுமி. இது நம்ம குடும்பம். இதுக்கு துளி அளவு கூட அவமானம் வராம நான் பாத்துக்கிறேன். பவி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? யாரு கேட்டு இப்ப நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சம்மதம் சொல்லி எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டு வந்திருக்க? அந்த பிரதீபாவே என்ன டெஸ்ட் எடுக்க வர சொல்லி இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் அப்படிப்பட்டவன் இல்ல, நான் இந்த டெஸ்ட் எடுக்க ஒத்துக்க மாட்டேன்னு நீ சொல்லியிருக்கணும். ஆனா நீயே வாலண்டரியா போய் என்ன டெஸ்ட் எடுக்க வைக்கிறேன்னு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்க. ஏண்டா எனக்கு ஒரு அவமானம்னா அது உனக்கு இல்லையா? அத்தனை பேர் முன்னாடி அவ அப்படி பேசும்போது என்ன பண்ண சொல்ற நீ? அவ மட்டும் இல்ல, இங்க பல பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு தெரியுமா? என்ன அவ வாய் விட்டு சொல்லிட்டா, மத்தவங்க யாரும் அதை கேட்கல, அவ்வளவுதான். அதனாலதான் நாங்க அப்படி சொன்னேன். இல்ல பவி, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. சந்தோஷ், நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். எப்பவும் நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன்டா. ஆனா நம்ம முன்னாடி எவ்வளவுதான் நல்லா பேசுறவங்களா இருந்தாலும் பின்னாடி போய் உனக்கும் அந்த குழந்தைக்கும் 6 ஒத்துமை இருக்கு, அது சிரிக்கும் போது ஒண்ணு மாதிரி இருக்கு, நடக்கும் போது ஒண்ணு மாதிரி இருக்குன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு கேட்டுட்டு இருக்க முடியாது, புரியுதா? எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கதான் இந்த ஒரு டெஸ்ட் நான் எடுக்க சொல்றேன். பவி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அடுத்தவங்க சந்தேகத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா நாம எப்படி வாழறது? இப்ப சந்தோஷ் டெஸ்ட் எடுத்தா இதே பிரதிபா எனக்கு இருந்த சந்தேகம் பவிக்கும் இருந்திருக்கு, அதான் டெஸ்ட் எடுக்க வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டா? சார், என்ன சார் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க சார். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. அதுவும் இல்லாம நான் இது ஒன்னும் பிரதிபா சொல்றதுனால மட்டும் பண்ணல. நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது இல்ல, அப்போ இந்த வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கும். அவங்க வளரும் போது எந்த சிக்கலையும் சந்திக்க கூடாது. என்ன பேசுற நீ? இந்த வீட்டு மருமகளா இந்த குடும்பத்தோட வாரிச வயித்துல வச்சுக்கிட்டு இருக்க நீ. அவன் எங்களோட குழந்தை, அவனுக்கு நாங்க 2 பேரும் அப்பா அம்மா. அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அவனால உனக்கோ இல்ல உனக்கு பிறக்க போற குழந்தைக்கோ எந்த இடைஞ்சலும் வராது. அத்தை, என்ன அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அத்தை. பவி, உன் புடிவாதத்தை நீ பாத்தியா? நல்லா இருந்த குடும்பத்தை இப்ப நீ எப்படி சிக்கல்ல கொண்டு வந்துட்டேன்னு? சாரி பவி, என்னால அந்த டெஸ்ட் எடுக்க முடியாது. முடியாதா? நான் எல்லாரும் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஈஸியா முடியாதுன்ற. நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதே அந்த டெஸ்ட் ரிசல்ட்ல மட்டும் தான் இருக்கு. உன் முன்னாடி தானே சொன்னேன், இப்போ திடீர்னு வந்து முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இத பாரு, இந்த வீட்ல நீ மட்டும் தான் இருக்கியா? அம்மா, ஹரி சார், தாத்தா, எத்தனை பேர் இருக்காங்க? உன் இஷ்டத்துக்கு சவால் விட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மத்தவங்கள பத்தி ஒரு நிமிஷமாவது நீ யோசிச்சு பாத்தியா? சந்தோஷ், திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்ப மட்டும் நீ டெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு சொன்ன, அப்புறம் பிரதிபா சொல்றது எல்லாம் உண்மைன்னு நானும் நம்ப வேண்டியதா ஆயிடும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி சொன்ன? என்ன அறிவில உனக்கு? கர்ப்பமா இருக்கிற பொண்ணை கை நீட்டுற? சார், அவன் நம்மளை பத்தி மாறு, நம்மளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தால சார். அவ சரிடா, கண்டபடி பேசிட்டு இருக்கா. ஐயோ பவி, பவி என்ன ஆச்சு? பவி, தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. என்ன பவி, நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற? இந்த தண்ணி குடி. புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி டென்ஷன் ஆகலாமா? வெயில நிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல நானு. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இந்த தண்ணி குடி. இல்ல அத்தை, என்ன விடுங்க. இது பாரு, பிடிவாதம் பிடிக்காத, நீ தண்ணிய குடி. எனக்கு வேண்டாம் அத்தை. அவன் டெஸ்ட் எடுக்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். என்ன விளையாடுறியா நீ? இந்த மாதிரி நேரத்துல இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. சொன்னா கேளு, தண்ணிய குடி. அத்தை, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், டெஸ்ட் எடுக்கிறோம். அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டானா சாப்பிடுவேன், இல்லனா சாப்பிட மாட்டேன். சந்தோஷ்,
டெஸ்ட் எடுக்க ஒத்துக்க. இந்த நேரத்துல பவி ஹெல்தியா இருக்கிறது தான் முக்கியம். மத்தபடி எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சார், அவளுக்கு அவ்வளவு பிடிவாதம் இருக்கும்போது எனக்கு இருக்காதா? நான் கண்டிப்பா டெஸ்ட் எடுக்க முடியாது. ஐயோ, என்ன நடக்குது இந்த வீட்ல? இவ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றா, அவன் எடுக்க மாட்டேன்னு சொல்றா. அப்படி என்னதான் நடக்குது? என்ன பண்ண போறோம் நாம? சந்தோஷ் ஏதோ கோவத்தில் இப்படி பேசிட்டு போறான். கொஞ்ச நேரத்துல பவி சாப்பிடலன்னு தெரிஞ்சா தானா டெஸ்ட் எடுக்க வரேன்னு சொல்லுவான் பாருங்க. சார், டெஸ்ட் எடுத்தா சிக்கல் தானே சார்? குழந்தையோட உண்மை என்னன்னு எல்லாம் தெரிஞ்சிருமே. இப்போதைக்கு பவி சாப்பிடுறது தான் முக்கியம். டெஸ்ட் எடுக்கட்டும், ரிசல்ட் வரட்டும், வரும்போது பாத்துக்கலாம். என்னடா இது, கடைசி வரைக்கும் உன்னை என் பிள்ளையா வளர்க்கலான்னு பார்த்தா பவி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. டேய், பவிக்கு மட்டும் நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சது இந்த வீட்டையே ரெண்டு பண்ணிடுவா. இத பாரு, குட்டி டெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறான். பவி என்னன்னா டெஸ்ட் எடுக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. சொல்லு, நீயே சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? என்ன? அத்தை, பாப்பாவே, உன்னை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? உட்காரு. ஒன்னும் இல்ல, சும்மா அப்பப்போ விளையாட்டும் அழுகையும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை சாப்பிடறதுக்கு கூப்பிட ரூமுக்கு வந்தேன். அப்போ நீ தூங்கிட்டு இருந்த. சரி, எழுப்ப வேண்டான்னு அப்புறம் வரலான்னு பார்த்தேன். இப்ப சாப்பிடுறியா? வேணாம் அத்தை. அப்படி சொல்லாத பவி. உன்னோட வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தி நினைச்சாவது நீ கொஞ்சமாவது விட்டு கொடுக்க கூடாதா? அத்தை, உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? படு பவி, படு. தலைவா, ஓகேயா? சந்தோஷ் சாப்பிட்டானா அத்தை? இல்ல பவி, உன்னை விட்டுட்டு அவன் எப்ப சாப்பிட்டு இருக்கான்? ஏன் அவன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டான்? இந்த விஷயத்துல எனக்கு ஒரு அசிங்கம்னா அது அவனுக்கும் தானே. இந்த டெஸ்ட் எடுத்தா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும்னு தானே சொல்றேன். அதை எதுவுமே புரிஞ்சுக்காம அவன் கோவப்படுறான். பவி, நான் சொல்றதுக்கு கோவப்படாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. இந்த பிரச்சனை இன்னைக்கு திடீர்னு வரல. ஆதிரா கர்ப்பமா இருக்கும் போதே வந்தது. அப்பல இருந்து வந்துட்டு இருக்கு. அவன் தான் ஆதிராவோட குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவன் அப்பல இருந்து அதை மறுத்துக்கிட்டே தான் இருக்கான். நாமளும் அதுக்கு சப்போர்ட்டா தானே இருக்கோம். ஆனா இப்ப பிரதிபா ஏதேதோ சொல்றாங்கிறதுக்காக குட்டிய டெஸ்ட் எடுக்க சொல்றியே, அப்போ அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அதனாலதான் அவங்க வீட்ல இருக்கிறவங்களே டெஸ்ட் எடுக்க சொல்றாங்கன்னு எல்லாரும் நினைக்க மாட்டாங்க? அது மட்டும் இல்ல பவி, இப்போ கல்யாணம் அது இதுன்னு வச்சுக்கிட்டு இதெல்லாம் இப்ப தேவையா? அதான் குட்டி கோவப்படுறான். நீங்க எல்லாரும் உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டுமே சொல்றீங்க. ஆனா இது எனக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துதுன்னு தெரியுமா? நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்கிறத விட என்ன எவிடன்ஸ் இருக்குங்கிறது தான் முக்கியம் அத்தை. சுத்தி இருக்கிறவங்கள விடு பவி. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம்? இது பாரு, இந்த டெஸ்ட் எல்லாம் தள்ளி வை. நமக்கு வேண்டாம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம். நான் குட்டிக்கிட்ட பேசுறேன், பேசி அவனுக்கு புரிய வைக்கிறேன். புரிஞ்சுதா?
அத்தை, நாளைக்கு காலையில டெஸ்ட். சந்தோஷ் அங்க வரணும். இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த ரிசல்ட் வந்ததும் இந்த அபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பெரிய மாற்றம் வரும்னு நீங்களே பார்க்க தானே போறீங்க. இந்த ரிசல்ட் வந்தா நம்ம குடும்பமே கூண்டோட அழிஞ்சிருமே. இதை தடுக்க நான் என்ன பண்ண போறேன்?